தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை. இது தேசிய தலைவர் மேதகு அவர்களின் அனுபவ மொழி. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் பெண்கள் ஒரு தீர்க்கமான சக்தியாக உருவெடுத்துள்ளனர். தமிழக தேர்தல் புள்ளி விவரங்களின்படி பெண்களே ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கும் பெரும் சக்தியாக விளங்குகின்றனர். தமிழ்நாட்டின் இறுதி வாக்காளர் பட்டியல் ஸ்பெஷல் சமரி ரிவிஷன் 2025 படி தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் 6,36,00,000. இதில் ஆண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 3,11,00,000. பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 3,24,00,000. ஆண்களை விட பெண்கள் 12 லட்சம் அதிகமாக உள்ளனர். எனவே பெண்களின் வாக்குகள் தான் ஒரு கட்சியின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வல்லமை கொண்டமையாக இருக்கிறது. இந்த சூழலில் பெண்களின் பாதுகாப்பு, அரசியல், சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளுக்காக நாம் தமிழர் கட்சி முன்வைக்கும் திட்டங்கள் என்ன, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை காணலாம். முழு முதற் காரணம் பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு. இது வாக்குறுதி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வரலாறு. மற்ற கட்சிகள் 33% இடஒதுக்கீட்டை வழங்குமாறு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நாம் தமிழர் கட்சி ஆணுக்கு பெண் சமம் மட்டுமல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் 50% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி வருகிறது. 2016 முதல் எதிர்வரும் 2026 தேர்தல் வரை கடந்த 10 ஆண்டுகளாக அனைத்து தேர்தல்களிலும் இந்த சம வாய்ப்பு நடைமுறை பின்பற்றப்படுகிறது. மேலும் நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் தமிழக அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு சரிபாதி, அதாவது 50% இடஒதுக்கீடு நிச்சயம் வழங்கப்படும் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. வெறுமனே பெண்களுக்கான ஒதுக்கீடு மட்டுமல்ல, மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஆசிரியர்கள், முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்கள், தொழில் முனைவோர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்ற தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பொறுப்புடனும் ஈடுபாட்டுடனும் மக்கள் பணி செய்ய உறுதியளிக்கும் நாம் தமிழர் கட்சியின் நடைமுறை இந்திய ஒன்றியத்துக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலகத்திற்குமே சிறப்பானதொரு எடுத்துக்காட்டு. இரண்டாவது காரணம் கண்ணியமான அரசியல் களம் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி நடைமுறையில் செய்து காட்டிய பெண்கள் சார்ந்த மாற்றங்கள் சாதாரணமானவையே அல்ல. பெண்கள் தலை காட்டவே அஞ்சும் விதமாக ஆண்களுக்கே உரிய கொண்டாட்டங்களாக இருந்த அரசியல் மேடைகளில் குடும்ப விழாக்கள் போல குழந்தைகளும் பெண்களும் நிறைந்த நிகழ்வுகளாக மாற்றிய பெருமை நாம் தமிழர் கட்சிக்கே உண்டு. 60-70 ஆண்டுகால கட்சிகளில் கூட கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் மேடைகளில் பெண்களை அரைகுறை ஆடைகளுடனும் ஆபாசமான அசைவுகளுடனும் குத்தாட்டம் போட வைத்து கூட்டம் சேர்க்கும் இந்த கட்சிகளுக்கு நடுவே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நிலம் அதிர பறை கொட்டும் நிகழ்வுகளும், ஆண்களுக்கு இணையாக நேர்த்தியான உரைவீச்சுடன் தரவுகளை கொட்டி பேசும் துணிச்சலான பெண்களின் தமிழ் தேசிய கொள்கை முழக்கமும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு கூட்டங்களுக்கே உரிய தனித்துவமான அடையாளங்கள். நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெண்கள் எந்தவித பயமுமின்றி எந்த நேரமானாலும் எந்தவித அச்சமுமின்றி பங்கேற்கக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே. எனவே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான முழு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும். மூன்றாவது காரணம் மதுவற்ற தமிழ்நாடு. அது மங்கையரின் பொற்காலம். ஆண்களின் குடிப்பழக்கத்தால் குடும்ப பெண்கள் பெருமளவு பாதிக்கப்படுவதையும் இளம் விதவைகள் அதிகரிப்பதையும் அரசு வருமானத்திற்காக மது விற்பனை செய்வதால் ஏற்படும் சமூக இழப்புகளையும் கருத்தில் கொண்டு நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் போதை தரும் மதுபானங்கள் முற்றிலுமாக தடை செய்யப்படும். இதனால் கோடிக்கணக்கான தாய்மார்களின் கண்ணீர் துடைக்கப்படும். மதுவுக்கு மாற்றாக உடல்கேடு இல்லாத பனைப்பொருட்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். நான்காவது மிக முக்கிய காரணம் இலவசம் வேண்டாம், கௌரவமான வருமானம் வேண்டும். ஆம், தற்போதைய மாதம் 1000 ரூபாய் இலவச திட்டம், இலவச பேருந்து திட்டம் ஆகியவை பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் அவர்களது சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. இதற்கு மாறாக நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் பெண்களின் சொந்த உழைப்பின் மூலம் மாதம் 10 முதல் 15,000 மேல் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இது பெண்களுக்கு பெருமையையும் அதிகாரத்தையும் வழங்கும். அதற்காக பெண்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே வருமானம் ஈட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறது. தேனீ வளர்த்தல், பட்டுப்புழு வளர்த்தல், பால் பன்னீர் தயாரித்தல், கைவினைப் பொருட்கள் மற்றும் நெசவு, காளான் வளர்த்தல் என இத்திட்டங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அரசே கொள்முதல் செய்து அதற்கான மாத ஊதியத்தை பெண்களுக்கு வழங்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. ஐந்தாவதாக கடன் தள்ளுபடி. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இனி கடனாக அல்லாமல் சம்பளமாக நிதியை பெறும் ஒரு நிலையான சூழல் உருவாக்கப்படும். ஆறாவதாக மிக முக்கியமான முன்னெடுப்பு பணிச்சுமை குறைப்பு. குடும்ப பெண்களுக்கான வேலை நேரம் 8 மணியிலிருந்து 6 மணி நேரமாக குறைக்கப்படும். இதன் மூலம் பெண்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட வழிவகை செய்யப்படும். தரமான கல்வி மற்றும் மருத்துவம் இலவசம். தரமான கல்வியையும் மருத்துவத்தையும் பெற இன்று ஒவ்வொரு குடும்பங்களும் தன் வாழ்நாள் சேமிப்பையே இழக்க வேண்டியுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசாங்கமே தரமான கல்வி மற்றும் மருத்துவத்தை கொடுத்துவிடும். இதனால் குடும்பங்கள் கடன் சுமை குறைந்து அதன் மூலம் ஏற்படும் அவமானங்களிலிருந்து விலகி நல்ல சேமிப்போடு வளமான வாழ்வை வாழ முடியும். தண்ணீரை தேடி அலையும் நிலை மாறும்.
இன்றும் தமிழ்நாட்டில் பல கிராமப்புறங்களில் தாய்மார்கள் குடிநீருக்காக நீண்ட தூரம் அலையும் அவல நிலையை இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற அனைத்து கிராமங்களுக்கும் தரமான குடிநீர் உறுதி செய்யப்படும். இதன் மூலம் குடிநீர் தட்டுப்பாடற்ற கிராமங்கள் உருவாக்கப்படும். 9வதாக தாயுள்ளத்தோடு திருநங்கைகளுக்கான அங்கீகாரம். முதலில் திருநங்கை வேட்பாளர் அங்கீகாரம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சியே. திருநங்கைகளின் வாழ்வுக்கான தனிநல வாரியம் அமைக்கப்படும். அவர்களுக்கான கல்வி, தொழிற்பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையங்கள் நிறுவப்படும். சுய தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் திருநங்கைகளுக்கு வழங்கப்படும். அவர்கள் தங்குவதற்கு தனியாக தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்படும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளையின் கூற்றுக்கேற்ப 70 ஆண்டுகளாக பெண் விடுதலையை பற்றி பேசும் கட்சிகள் இன்று வரை ஒரு தேர்தலில் கூட பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்கியதே இல்லை. இந்த நிலையில் பெண்களின் நல்வாழ்விற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அரசியல் இடஒதுக்கீடு, பாதுகாப்பு, மதுவிலக்கு, சுய தொழில் வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்களின் கடன் தள்ளுபடி, வேலை நேர குறைப்பு, தரமான இலவச கல்வி மற்றும் மருத்துவம், தரமான இலவச குடிநீர், திருநங்கைகளுக்கான வாழ்வுரிமை என இத்தனை அரிய வாக்குறுதிகளை கொடுத்துள்ள நாம் தமிழர் கட்சிக்கு பெண்கள் வாக்களிக்காமல் இருக்கலாமா? சிந்தியுங்கள் பெண்களே. மாற்றம் என்பது இப்போது இல்லாவிட்டால் எப்போது?